எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தையும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகிழ்ந்து அலட்சியம் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் 15ஆம் தேதி 29/5/2026 சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை சூலம். அப்போ கொஞ்சம் வெள்ளை சாப்பிட்டு போனீங்கன்னா காரிய தடை வராது. இன்றைய திதி திரையோதசி திதி காலை 11 மணி 17 நிமிடம் வரை, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மதியம் 12 மணி 5 நிமிடம் வரை, பின்பு விசாக நட்சத்திரம். யோகம் பரியம் நாம யோகம். கரணம் தைத்துளை கரணம் காலை 11 மணி 17 நிமிடம் வரை, பின்பு கரசை கரணம். சந்திராஷ்டமம் மதியம் 12 மணி 5 நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், பின்பு ரேவதி நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். ஜோதிட குறிப்புங்கிற நம்ம நிகழ்ச்சியில குரு பெயர்ச்சி பலன்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 4வது ராசி கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஜென்ம குரு அப்படிங்கிற அமைப்புல இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஜென்ம குரு அப்படிங்கிறது ராமர் வனவாசம் போனதுன்னு அந்த காலத்துல ஐதீகமாக சொல்லுவாங்க. ஜென்ம குருங்கிறது பார்த்தீங்கன்னா குரு இருக்கிற இடம் பால். அப்போ இவங்களால கடகராசினால இந்த ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு முடிவும் சிறப்பாக எடுக்கவே முடியாது. ஆனால் குரு அதிசாரத்தில் ஐப்பசி மாதம் ஒரு 63 நாள் பயணம் செஞ்சுறாங்க. அது ஒரு சிறப்பு தான். இப்போ குரு பார்த்தீங்கன்னா கடகத்திலிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்க்கும், 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கும், 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்க போகிறாங்க. அப்போ நிச்சயமாக திட்டமிடுறது 5ஆம் இடம்ங்கிறது திட்டம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ அதில் சீரும் சிறப்புமாக திட்டம் போடுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, எல்லாம் பக்காவாக இருக்கும். ஆனால் இவங்களோட திட்டம் இவங்களுக்கு நெகட்டிவாக தான் முடியும். ஏன்னா ஜென்ம குருவாயிடுச்சுல, இவங்க மற்றவங்கள்ட்ட கேட்டு பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம். அப்போ கூட்டாளியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அதுலலாம் பிரச்சனை சந்திக்க போகிறாங்க. கடகராசியில் இருக்கவங்க கொஞ்சம் கவனம் வேண்டும். இடம் மாற்றம், வேலை மாற்றம் நிச்சயமாக நடக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் காதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா காதல் கை கூடும். ஏன்னா 5ஆம் இடத்தையும் பார்க்குது, 7ஆம் இடத்தையும் பார்க்குது. பிரச்சனை இருந்து சரியாகும். 9ஆம் இடத்தையும் பார்க்கறனால ஒரு சில பேருக்கு காதல் கை கூடும். உயர்கல்வியில வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதா இருந்தாலும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சரியாகிவிடும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு. இவங்களுக்கு வெப்பம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீர் சம்பந்தப்பட்ட சளி தொந்தரவு, நுரையீரல் சளி தொந்தரவு, இந்த மாதிரி அமைப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வேலை மாற்றம், அதாவது வேலையில ஒரு பிரச்சனை அது சரியா அதுக்கப்புறம் வேற ஒரு ஜாப்ல போய் சேரும்போது தான் இவங்களுக்கு கடகராசிக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கிட்னி சார்ந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல சிறுநீரகம் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு வரக்கூடிய காலம். அப்ப கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 9ஆம் பார்வையாக பார்க்கறனால நிச்சயமாக இவங்களுக்கு பயணங்கள், ஆன்மீக பயணம் அதிர்ஷ்டத்தை தரும்.
கடலோரம் உள்ள கோயிலுக்கு பக்கத்தில் போய் குளிச்சு வந்தால் சிறப்பு. கடலில் நீராடிட்டு வந்தால் இவங்களுக்கு வந்து சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் கைகூடும். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இப்போ குலதெய்வம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா 5ஆம் இடம் தான் குலதெய்வம். அது குலதெய்வத்தோட அனுகிரகம் நிச்சயமாக கடகராசியில் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதிகமான திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கறனால அந்த திட்டம் வந்து செயல்படுறதுக்கு மற்றவங்களோட உதவி என்னன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியமானது. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஆதரவற்ற இல்லங்களில் இருக்க குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த உதவி வேணாலும் செய்யலாம். ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், சோப்பு, பவுட்ரு, சென்ட்டு இந்த மாதிரி எது வேணாலும் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு வந்து துவைக்கிறதுக்கான சோப்பு, இல்லை குளிக்கிறதுக்கான சோப்பு, அல்லது ஆதரவற்ற குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோட்டு, பேனா, பென்சில் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலும் சிறப்பு. கணவன் மனைவிகளும் ஒற்றுமைங்கிறது அதிகமாக வரும். நாளைக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. உங்களோட ராசிக்கு உண்டான நம்பரை மணிக்கட்டில் இருந்து எழுதுங்க. கோரிக்கையை வந்து பாசிட்டிவா நினைச்சுங்க. 100 நாள்ல கண்டிப்பாக நடக்கும். திருமணம் நடக்கிறோமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, வேலை மாற்றம், வேலை கிடைக்கணுமா, இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகள் இருந்தாலும் ஒவ்வொன்றா நினைச்சுங்க. ஒரே டைம்ல 7 பிரார்த்தனை பண்ணாதீங்க. ஒரே பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமாக நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 14. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 51. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 54. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 66. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 73. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 90. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 84. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 77. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 16. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 02. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 12. இவை அனைத்தும் காமனான பலன் தான். உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண், பணம் ஈர்க்க நம்பர் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா குரு காணிக்கை வாங்கிட்டு தான் சொல்லித்தரப்படும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சன பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.